இன்னொரு கூட்டம் வாழ்ந்தாங்க, அவங்க தான் சமூத் கூட்டம். அவங்க சொன்னாங்க, அதுக்கு சக்தி இருந்துதான், ஆனா புத்திக்கல்ல. அதுக்கு சக்தி இருந்துச்சு, புத்தி இல்ல. அவங்களோட பேலஸ், அவங்களோட வீடு, அவங்களோட மாளிகை எல்லாம் பூமிக்கு வெளியால தான். நாங்க எப்படி ஆக்கள் தெரியுமா? யன்ஹிதுன மினல் ஜிபாலி புயூத்தன் ஆமினீன். அவங்களோட வீடு எல்லாம் வெளியே, எங்களோட வீடுகள் எல்லாம் எப்படி தெரியுமா? ஆமினீன். பெரிய பேலஸ், பெரிய மாளிகை அமைப்போம். எப்படி இந்த ஆயுதம் கை அல்ல, கையில ஆயுதமாக கோட்டைகளை போல தன்னுடைய வீடுகளை அமைக்கக்கூடிய சக்திய எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம பெரிய நுணுக்கத்தை, நுண்ணறிவு என்று சொல்றோமே, பெரிய அறிவாளி என்று சொல்றோமே, அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் சமூத் கூட்டத்தினர். அவர்களுடைய புத்திய பாவிச்சார்கள். அவங்க சொன்னாங்க, ஆத் கூட்டத்துக்கு புத்தி இல்ல, சக்தி இருந்துச்சு. எங்கள்கிட்ட புத்தி மீக்குது, சக்தி மீக்குது. அதனால சொன்னாங்க, நாங்க வீடுகளை சும்மா எங்கட கைகளால கொடைஞ்சி அப்படியே வீடுகளை அமைச்சு கொள்வோம். அப்படியே கொடைஞ்சி, மலைகளை கொடைஞ்சி வீடுகளை தயாரிச்சு கொள்வாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இவங்களுக்கும் உள்ளத்துல வந்த பெருமை. சொன்னாங்க, ஆத்கூட்டத்தை அல்லாஹ் காத்தால் அழிச்சானா? ஆத் கூட்டத்தை தான் அழிக்கலும் அல்லாக்கு. நாங்க பெரும் பலசாலிகள், நாங்க பெரிய அறிவாளிகள், நாங்க பெரிய நுணுக்கசாலிகள். எங்கட வீடுகளுக்குள்ளான காத்து வராது. பலசாலிகள் அழிச்ச குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அவங்க சொன்னாங்களா, எங்களை அழிக்கிறதுக்கு ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு காத்து அனுப்பல்ல, சின்ன ஒரு சத்தம். படைச்சவன் தானே.